முன்னணி கார் நிறுவனமான ஃபோர்ட் மீண்டும் தமிழ்நாட்டில் உற்பத்தியை தொடங்குவது முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று தொழில்துறை நிபுணர்கள் பாராட்டியுள்ளனர். நல்ல ஆளுமையின் அடையாளம் என்றும் அவர்கள் வரவேற்றுள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணத்தின் போது ஃபோர்ட் நிறுவன அதிகாரிகளை சந்தித்து சென்னை மறைமலை நகரில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்க அழைப்பு விடுத்தார். இதனை ஏற்று அங்கு மீண்டும் உற்பத்தியை தொடங்க உள்ளதாகவும் அதற்கான விருப்ப கடிதம் தமிழ்நாடு அரசிடம் அளித்திருப்பதாகவும் ஃபோர்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஃபோர்ட் நிறுவன ஆலையில் ஏற்கனவே 12,000 ஊழியர்கள் பணியாற்றிய நிலையில் அடுத்த சில ஆண்டுகளில் 2,500 முதல் 3,000 பேருக்கு கூடுதலாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் ஃபோர்ட் நிறுவன நிர்வாக அதிகாரி கே ஹார்ட் தெரிவித்தார். ஃபோர்ட் கார் நிறுவனம் மீண்டும் உற்பத்தியை தொடங்க வைத்திருப்பது முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும் நல்ல ஆளுமையின் அடையாளம் என்றும் தொழில்துறை நிபுணர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். வேண்டாம் என்று போன ஒரு கம்பெனியை திரும்ப வற்புறுத்தி நம்பிக்கையை ஏற்படுத்தி இந்த இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும், நீங்கள் எங்களது மாநிலத்திலே தொழில் செய்ய வேண்டும், வளம் பெற வேண்டும், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி மாண்புமிகு முதல்வர் நேரில் வந்தபொழுது அதை பற்றிய வலியுறுத்தலை ஏற்று ஃபோர்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது உள்ளபடியே மிகச்சிறந்த ஒரு நல்ல வாய்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. கடந்த 1999ஆம் ஆண்டு மறைமலை நகரில் நிறுவப்பட்ட ஃபோர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஆலையை அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் திறந்து வைத்திருந்தார். இந்த தொழிற்சாலையில் ஃபோர்ட் ஐகான், ஃபோர்ட் எண்டவர், ஃபோர்ட் ஃபியூஷன், ஃபோர்ட் ஃபியஸ்டா ரக கார்கள் தயாரிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. ஃபோர்ட் இந்தியா தொழிற்சாலையை 1,500 கோடி ரூபாய் கூடுதல் முதலீட்டில் விரிவாக்கம் செய்திடவும் புதிதாக என்ஜின் தயாரிப்பு தொழிற்சாலை நிறுவிடவும் கலைஞர் முன்னிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஃபோர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தோடு கையெழுத்தானது. இதன் மூலம் அத்தொழிற்சாலையின் உற்பத்தி திறன் 2 மடங்காக உயர்ந்ததுடன் ஆண்டு ஒன்றுக்கு 2,50,000 கார் என்ஜின்களை தயாரிக்கவும் தொடங்கியது. கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து தனது உற்பத்தியை நிறுத்திக் கொண்ட ஃபோர்ட் நிறுவனம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு உற்பத்தியை தொடங்க விரும்புவதாக தமிழ்நாடு அரசிடம் கடிதம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.